வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு குறுந்தொகை 365வது பாடல். தோழி கூற்று. தோழி தலைவனிடம் கூறுவதாக அமைந்த இந்த பாடல் எழுதியவர் மதுரை நல்வெள்ளி. பாண்டிய நாட்டு மதுரை நல்வெள்ளி என்ற புலவர் எழுதியிருக்கிறார். கோடு ஈர் இளங்குவளை நெகிழ நாளும் பாடு இல கலிழ்ந்து பனி ஆனாவே துன்னரும் நெடுவிளை ததும்பிய அருவி தன் எண் முழவின் இமிழிசை காட்டும் மருங்கில் கொண்ட பலவின் பெருங்கல் நாட நீ நயந்தோள் கண்ணே. அதாவது கோடுயிர் சங்கு இருக்குது தானே, அந்த சங்குனுடைய ஓசை பார்த்திங்கன்னா முழங்கும். அது எப்படி முழங்குமோ அதே போல் அந்த சங்கை என்ன பண்ணுவாங்க, வெண் சங்கை அறுத்து அந்த காலத்தில் பெண்களுக்கு வளையலாக அணிந்திருப்பார்களாம். அந்த வளையல்களை அவர்கள் பூட்டி இருக்கின்றாள் என்னுடைய தோழி தலைவி. அவள் அந்த வளையல் கூட கலண்டு விழுவது போல இருக்கிறதாம். அவள் உன்னை நினைத்து அழுது கொண்டே இருக்கிறாள். பனி துளிகள் எப்படி கொட்டுது அது மாதிரி கண்ணிலிருந்து கொட்டிக்கிட்டே இருக்குதாம். யாரை நினைத்து? தலைவனை நினைத்து. இப்படி நீ சென்று விட்டாயே, இது தகுமா? யாரு? அருவி நிறைந்த சோலைகளை உடைய பலாமரத்தை உடைய யாரு? தலைவனே, இது உனக்கு தகுமா? முழவின் இசை, வண்டுகள் இசை எப்படி இருக்கும்? அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுபோல் இவ என்ன பண்ணுறா? அழுதுகிட்டே இருக்கிறா. காட்டும் மருங்கில் கொண்ட பலவின் பெருங்கடல் நாட நீ நயந்தோள் கண்ணே. நீ எவ்வளவு அன்பாக அவளை நேசித்தாய். இப்பொழுது யார் கண்ணு பட்டதோ, இப்பொழுது அவள் அழுது கொண்டே இருக்கிறாளே, அவளை நீ அழைத்து செல் என்று கூறுகிறாள். அவளுடைய கண்ணீரை துடை என்று கூறுகிறாள். கோடு ஈர் இளங்குவளை நெகிழ நாளும் பாடு இல கலிழ்ந்து பனி ஆனாவே துன்னரும் நெடு விளை ததும்பிய அருவி தன் நெண் முழவின் இமிழிசை காட்டும் மருங்கில் கொண்ட பலவின் பெருங்கல் நாட நீ நயந்தோள் கண்ணே. மதுரை நல்வெள்ளி எழுதியவர். நன்றி, வணக்கம். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின். இதை கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர்